வந்தாச்சு. இப்பொழுது அதிகாலை சரியாக 7 மணி. மக்களே, காலையில் பெட்ரோல் அடிச்சுட்டு அங்கே நிற்க முடியாதுன்னு இந்த இடத்த ஒன்று காரை வச்சுட்டு ஒரு 3 மணித்தாலும் படுத்துட்டேன். மக்களே, கொஞ்சம் டயர்டு தானே, படுத்துட்டேன். காலையில் எழுதி பார்த்தா தான் அட எவ்வளோ இயற்கையாக இருக்குன்னு பாருங்க மக்களே. லேக்கு மக்களே, இந்த பார்த்தீங்களா குட்டி குட்டி அன்னமெல்லாம் ஓடுது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டணும் பாருங்க, தெரியுதா? அழகா இருக்குல்ல, பெரிய லேக் மக்களே. இப்ப நேரம் சரியா 7 மணி மக்களே. நாங்க இந்த இடத்துல இருந்து வழுக்கிட போறோம். அதுக்கு முன்ன உங்களுக்கு இதை காட்டுவோம்னு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க மக்களே. நான் கார் கொண்டு வந்த விடைக்கு எனக்கு தெரியாது அந்த இதுல கார் நிக்குதா, இந்த மரம் தான் நின்றுச்சு. அப்ப நான் அங்கால சும்மா இடம்னு தான் நினைச்சேன். ஆனா எவ்வளவு பெரிய லேக் பாத்தீங்களா, ரொம்ப அழகா இருக்குல்ல. எனக்கு இந்த இடத்த விட்டு போக விருப்பம் இல்லை. ஆனா இந்த இடத்த விட்டு கண்டிப்பா இப்ப நாங்க கிளம்பி ஆகணும். என்ன இதுலயே நின்றா உங்களுக்கு மிச்ச அழகுகளை காட்ட முடியாம இருக்கும். அதால தான் நாங்கள் இந்த இடத்துல இருந்து வலுக்கிட்டு இப்போ எங்கள் பயணத்தை தொடர போல. மக்களே வாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிங்க. இது போன்ற பல காணொளிகளில் நீங்கள் எங்களோட பயணிக்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மக்களே. மக்களே, நான் காட்டின லேக் இதுதான் மக்களே. நாங்கள் நின்னோம்ல அந்த இடம் வந்துட்டோம். ஆனால் எவ்வளோ பெரிய லேக்னு பாருங்க. அங்கேருந்து பார்க்கும்போது கூட சின்னனா இருந்துச்சு. ஆனால் இது சரியான பெருசு மக்களே. நானும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மக்களே. ரொம்ப அழகா இருக்கு. இதால மக்களே ரெயின் போறது ரோடு, ரெயின் போகிற பாதை. நான் இதில் நிற்கும் போது ரெயின் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் மக்களே. மக்களே இங்கே மட்டும் வந்துட்டு பார்த்தீங்களா, இது நடுவில் ஒரு குட்டி இடம் மாதிரி இருக்குது மலை. அதை சுற்றியும் லேட்டா நிறைய போட்டிங் செய்கிறாங்க. நான் பின்னுக்கு கார் வர்றபடியே எங்களால் நின்று காட்ட முடியாமல் இருக்கு. பார்க்கிங் எங்கேயாச்சும் இருந்தால் நான் விட்டுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் மக்களே. மக்கள் என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா, வீடெல்லாம் இருக்கு. எனக்கும் ஆசை இருக்கு தண்ணி ஓரத்துல வீடு கட்டி இருக்கணும். பார்க்கலாம். சரி மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா மக்களே இந்த லேக் ஓரமா தான் நாங்க போய் கொண்டிருக்கிறோம். ஏதாச்சும் காலையில பசை குடிப்போம், சின்னாக்கள் எலும்பிச்சுன்னா வைக்கணும், ஏதாச்சும் சாப்பிட வாங்கி கொடுப்போம், பசிக்கும். நாங்கள் ஏதாச்சும் கடை இருக்கான்ட்டு பார்த்து போய்கிட்டு இருக்கிறோம். லேக் கொட்டி தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா அவங்க தொடங்கினது மக்களே. இது வளைஞ்சு வருது பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங் செய்கிறாங்க, தெரியுதா? இது ஐயோ பூக்கண்டுகள் எல்லாம் மறைக்குது மக்களே. உங்களுக்கு காட்டுற நேரம் பார்த்தீங்களா, தெரியுதான்னு தெரியல, பார்க்குறேன் நான். தெரியல, பார்ப்போம். இங்கே நிற்கிறாங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க மக்களே. நல்லா இருக்குல்ல, அதிகாலையிலேயே இன்னும் இயற்கை காட்சியோடையே கண்டுபிடிச்சது. இந்த நாள் ஃபுல்லா இயற்கையோடையே போகுது. பஸ் ஒன்று போயிட்டு வந்துருக்கு, ட்ரெயின் ஏற்றபடியா பள்ளிக்கூடம் பிள்ளைகள் வேலைக்கு போறாங்க எல்லாம் போவாங்க. பஸ் காலையிலேயே ஓட்டுறாங்க. யாரெல்லாம் போட்டிருக்காங்க உட்காந்து நம்ம இயற்கை காட்சியை ரசிச்சுட்டே இருக்கலாம். இது அது ஒரு பஸ் ஸ்டாப், இது ஒரு பஸ் ஸ்டாப் தான். பிள்ளைகள்லாம் நிற்கிறாங்க.
அவங்க காலையிலேயே எழுப்பி பள்ளிக்கூடம் போறேன்ட்டு அதுகளுக்கு அலுப்பு தானே, கொட்டாவி எல்லாம் வருவாங்க மக்களே. இதில் ஒரு நிற்கிறதுக்கு ஒரு இடம் கொண்டு இருந்துச்சு, அதில் நின்றுட்டு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே. பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் அப்படியே லேக்கோடையே வந்தோம். லேக்கை சுற்றி ஒரு பாதி வட்டம் வந்துட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதில் எல்லாம் போட்டிங் போகிறாங்க, நிறைய போகிறாங்க. இதில் ஒன்று போகிறாங்க. ஸோ இங்கே என்னை கடந்து இப்போ ஒன்று இங்காளி பக்கம் போனவங்க, நான் அது போகும்போது வந்த காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல் சிட்டி சுற்றி லேக்காக தான் இருக்குது மக்களே. தெரியுதா? இங்கால மலை வீடு இருக்குது போடுதா. இங்கே பாருங்க மக்களே, சுவிஸில் கோழியெல்லாம் ஓடி வர்றது பார்த்தீங்களா? கோழியெல்லாம் நிற்குது, அது திறந்து விட்டுருக்குறாங்க காலையிலேயே மேய்ச்சலுக்கு. இதில் ஒரு 5 கோழி ஒன்று நிற்கிது, அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இயற்கை அழகாக இருக்குது மக்களே. இது எங்களுடைய முதல் முயற்சி மக்களே. கண்ணுக்கு இதமான நிறைய காட்சிகளை நீங்கள் பார்ப்பதற்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வழியோடு விழியின் தேடல் உங்களுடைய கண் பார்வைக்கு மிகவும் அழகான காட்சிகளை தர இருக்கிறது மக்களே. இங்கே பாருங்க மக்களே, மலைக்கு நடுவில் குட்டி குட்டி வீடுகள் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க மக்களே. நானே பார்த்து வியந்து போனேன் மக்களே. இங்க பாருங்க மக்களே, குட்டி குட்டி பசங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போக ரெடியாகி போய்கிட்டே இருக்கிறாங்க மக்களே. இது ஒரு மணிக்கூட்டு கோவில் மக்களே. சரியாக நேரம் 7:40 மக்களே. மக்களே இதை பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்புலேயே கட்டி இருக்கிறாங்க வீடு உண்டு. பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, மரக்கட்டைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த விண்டர் டைமில் இந்த தெரியுதா, இப்போ விண்டர் தான், ஆனால் ஏன் செய்யலைன்னு தெரியாது. இதில் போட்டு எரிச்சிட்டு பக்கத்துலேருந்து குளிர் காய்வாங்க போல இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பாலேயே செய்திருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் மக்களே. யா, நான் நினைக்கிறேன் இது ஒரு வீடு இல்லை, ஒரு கொம்பனி உண்டு, அந்த இதெல்லாம் செய்கிறது போல இருக்குது. இது எப்படின்னா, இப்போ நாங்கள் ஒரு எங்கள் வீட்டில் வைக்கணுமெண்டா கார்டன் இருந்தால் கார்டனில் வச்சுட்டு நாங்கள் விண்டர் டைமும் நெருப்பை கொளுத்திட்டு குளிருக்கு இதமாக வெளியிலேயே உட்காந்துருக்கலாம். அதுதான் வச்சுருக்குறாங்க. இது செய்கிறது தான் போல இருக்குது, செய்கிற கம்பெனி. யா, தெரியுதா மக்களே? ரொம்ப அழகா இருக்கு மக்களே. ஆயிட்டு நிற்கிறாங்க, பஸ்ஸுக்கு பார்த்துட்டு நிற்பாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்டாக்கள் யாரும் வர்றதுக்காக பார்த்துட்டு நிற்பாங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு மக்களே. பஸ் வந்து நிற்கிதா, பிள்ளைகளாம் இறங்கி, இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு போல இருக்கு. அப்போ பிள்ளைகளெல்லாம் இறங்கி போய்கிட்டு இருக்காங்க. முடியுது. அப்பார்ட்மெண்ட்டா வாடகைக்கும் இருப்பினம், சொந்த வீடாகவும் எடுத்திருப்பினம். ஆனால் இந்த தனித்தனி வீடு ரொம்ப அழகாக இருக்கு மக்களே. மலைக்கு நடுவில் ஒவ்வொரு வீடும் தான். இது தெரியுதா? இங்கே பார்த்தீங்களா மக்களே, மரம் எல்லாம் எப்படி இருக்கு. இது மரம் வாடி போய் இதண்டது இல்லை. இனி சம்மருக்கு செம்மையாக இருக்கும், பூத்து குலுங்கி பூக்கள் எல்லாம் இருக்கும் மக்கள். இங்கே பார்த்தீங்களா, இது சிட்டி, ஒரு சிட்டி உண்டு. நாங்கள் வந்த கேண்டவுன்லேயே இது ஒரு குட்டி இடம், இது சிட்டி உண்டு. ஃபுல்லாக சிட்டி. கிராமத்தில் வந்து நகரத்தில் நிற்கிறோம். இப்போ மறுபடியும் கிராமத்துக்கு தான் போகணும். இந்த கிராமத்தில் தான் இயற்கை அழகு மிக கூடி இருக்கும் மக்களே.
அதான் எல்லாரும் போறாங்க. சுவிஸ் நாட்டில் 8 மணிக்கு பள்ளிக்கூடம் எல்லாம் ஓப்பன் ஆகும். பிள்ளைகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க. உங்க நாட்டிலையும் உங்க இடத்துலையும் பள்ளிக்கூடம் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுறதுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. இப்ப நாங்க மலையால தான் ஏறிட்டு இருக்கிறோம் மக்களே. அப்படியே ஏத்தம் மலைக்கு போய் கொண்டிருக்குது. கடையை தேடி தேடி வந்து மலைக்குள்ள விட்டுட்டாரு. இதுக்குள்ள இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா பாப்பா, ஆனா வீடுகளை பாத்தீங்களா மக்களே, இயற்கை அழகு எழில் பொங்கி காணப்படுகிறது மக்களே. இங்க மக்களே, இதுதான் வழியோட விழியின் தேடல் மக்களே. என்னுடைய ஒவ்வொரு தேடல்லையும் விதம் விதமான அழகுகள் இருக்கு மக்களே. அதை உங்களுக்கும் காமிக்கிறேன் மக்களே. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட நீங்களும் பார்வையிடுறத நினைச்சுக்கும் போது இங்க பாத்தீங்களா மக்களே, பழைய கட்டிடம் ஒன்று, பழைய வீடு ஒன்று பாவனை இல்லாம இருக்குது. இங்க இருந்தாக்கள் எல்லாம் சிட்டிக்கு போயிருப்பாங்க, இல்லது வயசு போனாக்கள் இருந்திருப்பாங்க. பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து சிட்டிக்குள்ள வீடு எடுத்து போயிருப்பாங்க. இது அவங்களும் செத்த உடனே அப்படியே பாலடைஞ்சு போயிருக்கு. இந்த ரோட்டை பாத்தீங்களா மக்களே, ஃபுல்லா வாகனம் போய் ரோடாவே ஆக்கிட்டாங்க. ஏன்னா நடுவுல அந்த புல்லு இருக்குதா, சில்லு போன இடம் மட்டும் அப்படியே தெரியுது மக்களே. பாருங்க, இது ஒரு பாதை. இந்த இடத்தோட இந்த பாதை முடியுது மக்களே. எங்களை போகலாமான்னு தெரியல. திரும்ப போனோம் மக்களே, எங்களை போக முடியும் மக்களே. இங்க பாருங்க மக்களே, வாவ், மரத்தாலேயே செய்திருக்கிறாங்க மக்களே. அப்படியே இயக்க மாதிரியே இருக்குது, ஆனா செய்திருக்கிறாங்க. ஆனா பார்வைக்கு அப்படியே இயக்க மாதிரியே இருக்கா. இத பாருங்க மக்களே, மரங்கொத்தி ஒன்று மரத்தை கொத்துற மாதிரி செய்திருக்கிறாங்க. அப்புறம் இங்க பாருங்க கழுகு என்னத்தையோ பார்த்துட்டு இருக்குது அமைதியா. அப்புறம் இங்க பாருங்க பன்னி குட்டி ஒன்று பொந்துக்க போய் ஒளிஞ்சு இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு மக்களே. என்ன ஒரு அழகான காட்சிகள் மக்களே. இது போன்ற பல காட்சிகள் கண்டிப்பாக உங்களை சேரும் மக்களே. இதுக்கு நீங்க ஆதரவு கொடுங்க மக்களே. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை மக்களே. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மக்களே. இது போன்ற பல காட்சிகள் உங்களுக்காக மக்களே. பாத்தீங்களா மக்களே, கல்லாலே இரும்பாலே செய்திருக்கிறாங்க. எனக்கு பார்க்கும்போது அழகாவும் இருக்கு, கிட்ட போகும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. தள்ளியே நின்று காட்டுற மக்களே உங்களுக்கு. என்னன்னு பாக்குறீங்களா மக்களே, குட்டி குட்டி கண்டுகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அப்ப பாதுகாப்புக்காக இப்படி வளையம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா பாராட்டலாம் மக்களே, சுவிஸா மக்களை. இயற்கையை அழிக்கவே மாட்டாங்க. என்னதான் நகரங்கள் இருந்தாலும் ஆனா இயற்கைன்னு வந்தா, கிராமம் ஒன்று வந்தா பாத்தீங்களா மரங்கள் எல்லாம் எப்படி உருவாக்குறாங்களான்ட்டு இருக்கு. மரங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, ஆனா இடம் இருக்குன்ட்டு உருவாக்குறாங்க. இதுதான் சுவிஸ் மக்கள். ரொம்ப நல்லா இருக்குல்ல மக்களை. நான் காட்டினேன்ல, அதுக்கப்புறம் கார் போக முடியாது, நடந்தும் போக முடியாது. ஏன்னா இப்ப -2 பாகையில இருக்கு மக்களே. அப்ப குளிரும், அதால நாங்க திரும்பி வந்த பாதையாலேயே போய் கொண்டிருக்கிறோம். இந்த பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல மரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. இங்க ஃபுல்லா எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்க சிட்டி லைஃப் அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்க கிராமத்து லைஃப், அழகான காட்சிகள், காடுகள், மலைகள், மரங்கள், நீர்நிலைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் மக்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. இன்றைய காலை பொழுது இயற்கையோட எனக்கு விடிஞ்சிருக்கு. உங்கள்கிட்ட சேரும்போது இதை பார்க்கும்போது நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க மக்களே. உங்களுடைய சந்தோஷமும் எனக்கு ரொம்ப முக்கியம் மக்களே. உங்களுடைய ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம் மக்களே. உங்களோட ஆதரவை எப்பொழுதும் எனக்கு தந்துக்கிட்டே இருங்க மக்களே. மலையாள இறங்கி வந்துட்டு இருந்த மக்களே, ஏறும்போது கவனிக்கல. இங்க பாத்தீங்களா என்ன நிக்குதுன்னு? குதிரைகள் நிக்குது மக்களே. குதிரை மட்டும் இல்ல, அங்கால மாடு நிக்குது மக்களே. தெரியுதா? ஐயா மாடுதான் நிக்குதா. 2 குதிரை, அங்கால மாடு எப்படி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா?
குதிரை தண்ணி வச்சுருக்குறாங்க, குடிச்சிட்டு உள்ளே போகுது மக்களே. குளிர் தானே, இப்போ வெளியில் தண்ணி வச்சுருக்காங்க குடிச்சிட்டு. ஒருவேளை எங்களை கண்டுட்டு பயத்தில் உள்ளே போதான்னு தெரியல, உள்ளே போயிட்டுது மக்களே. ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. ஒவ்வொரு காட்சியையும் அப்படியே கண்ணுக்கு நல்ல இதமாக இருக்குது மக்களே. இந்த என்னை விட்டுட்டு என்னோட கார் எங்கே போகுதுன்னு பாருங்க, ரங்கி போய்கிட்டே இருக்குது. இது நடந்து போகணும், பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு நடந்தே போகிறேன் மக்களே. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிட்டியை பார்த்தீங்களா மக்களே, ரோடெல்லாம் தெரியுது. நான் நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. காரு, இந்த மனிதர்கள் நடக்கிறது எல்லாம் தெரியுதா. நினைச்சு ஒரு ஆள் மட்டும் வெளியில வந்துட்டாரு. பாப்பம் இப்ப உள்ள போறாரா இல்ல என்ன செய்யறாருண்டு. எங்களை கண்டுட்டு பயத்துல போறாராண்டு. அல்லது இல்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு மக்களே. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குண்டியா. காலை பொழுது எனக்கு இவ்வளவு சூப்பரா விடிஞ்சிருக்கு மக்களே. யா மக்களே, ரெயின் போகுது பாருங்க. நான் சொன்னேன்ல உங்களுக்கு காமிப்பேன்ட்டு, பார்த்தீங்களா? ரெயின் போகுதா ரெயின். எவ்வளோ பெரிய ரெயின் பாருங்க. நான் தூரம் நிற்கிறபடியாக உங்களுக்கு அது சின்னனா தெரியலை, ஆனால் பெரிய ரெயின் மக்களே. ரெயின் போகுது, கார் போகுது பாருங்க. காரும் போகுது, ரெயினும் போகுது. ரெண்டு பக்கமும் கார் போகுது, நடுவுக்கு ரெயின் போகுது. ரெயின் இப்பொழுது ஒரு குகைக்குள்ளே மறைய போகுது மக்களே. என்ன ஒரு மாயாஜாலம். மறைய போகுது மக்களே, மறைய போகுது மறைஞ்சிட்டுது மக்களே. எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நாங்கள் எல்லாரும் போகிறோம், அதை மக்களுக்கு பார்வைக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு புதிய முயற்சியாக நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் மக்களே. பெரும்பாலும் இதுதான் கொஞ்சம் முதல் 2 வீடியோக்கள் எல்லாம் இயற்கையோட வரும் மக்களே. உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறோம் மக்களே. உங்கள் ஆதரவு எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரம் நாங்கள் மென்மேலும் வளர எங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் மக்களே. நாங்கள் ரசித்து பார்க்குற இயற்கை காட்சிகளை நீங்களும் ரசிக்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் மக்களே. எனக்கு கணவனுக்கு பிள்ளைகளுக்கும் இப்போ நாங்கள் அதை பழக்கிட்டோம் மக்களே. இயற்கையை ரசிக்கிறதுண்டா அலாதி பிரிய மக்களே. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? பனி மூட்டம் மக்களே, -2 குளிர், கையெல்லாம் குத்துது. ஆனால் உங்களுக்கு அதை காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் மக்களே. பாருங்க மக்களே, பாருங்களேன். மலையிலேருந்து இறங்கும்போது இந்த லேக் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. மக்களே, இப்போ நாங்கள் கீழே இறங்குறோம் மக்களே. இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது மக்களே. இரவும் பெருசாக நித்திரை இல்லை. அப்போ வயிறு சும்மா கடப்புடான்ட்டு சத்தம் கேட்குது. பிள்ளைகளுக்கும் பசிக்கும் மக்களே. நாங்கள் இனி ஒரு கடையை தேடி தான் போக போகிறோம். கடையண்டா சிட்டிக்குள்ளே தான் போகணும். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ கடைக்கு போயிட்டு இந்த காணொலியை தொடருவோம் மக்களே. ஒரு மாதிரி கண்டுபிடிச்சாச்சு மக்களே. இந்த இடத்துல மிக்ரோஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ ரெஸ்டாரண்ட் இருந்தால் வாஷ்ரூம் எல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு ஓகேயா இருக்கும். பிள்ளைகளுக்கு பம்பா எல்லாம் மாற்றி நம்மளை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இறங்குறதுக்கு பார்க்கிங்கில் காரை விட்டாச்சு. நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் மக்களே. என்னென்னா நாங்கள் முதல் போன கடையில் ரெஸ்டாரண்ட் இல்லை, சும்மா கடை தான் இருந்தது. அப்போ நாங்கள் என்ன பிரச்சனைன்னா எங்களோட ஃபோனுக்கு சார்ஜ் போடணும். அப்போ அதால் தான் திருப்பி கோப் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது. அப்போ அங்கே தான் நிற்கிறேன். ஃபோனை எல்லாம் சார்ஜ் போட்டாச்சு. நாங்களும் பிள்ளைகளோட அலுவலெல்லாம் முடித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க நாங்களும் சாப்பிட்டுட்டோம். இது நாங்கள் வெளுக்கிட போகிறோம் மக்களே. ஓகே, வெளியில் போயிட்டு தொடருவோம் மக்களே. இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே இருக்கும் மக்களே.
இதில் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இடம் இருக்கும். சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுல. ஓகே மக்களே, இந்த காணொளியோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில பார்க்கலாம் மக்களே. இது போன்ற பல இயற்கை காட்சிகள் உங்கள் பார்வைக்கு வருவதற்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மக்களே. ஓகே மக்களே, பாய் பாய், சூஸ்.